ஓவர் பில்டப், லாஜிக்கே இல்லாத சீன், 3 மணி நேரம் 20 நிமிஷம் 58 செகண்ட். எப்படா இந்த படத்தை முடியும் அப்படிங்கிற உட்காந்து பார்த்துட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டானுங்க. நன்றி வணக்கம் தேர் பாட்டு கிளியரை கொடுத்துட்டு முடிச்சுட்டானுங்க. படம் எப்படி இருக்குது புஷ்பா 2ங்கிறத சொல்ல போகிறேன். லாஜிக் இல்லாத சீன் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து நீ கிளம்புங்கன்னு அனுப்பி விட்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாஜிக்கே இல்லை. கண்டிப்பாலுமே நானும் ஸ்டேஷன் பக்கம்லாம் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் கெத்தா நின்னாலே சூத்து மேலே ஒரு அடியை போட்டு துரத்தி விட்ற போலீஸு இப்போ எப்படி பணத்தை வாங்கிட்டு வேலையை விட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பில்டப் ஓவர். படம் ஃபுல்லாக பில்டப் தான். பில்டப் வச்சு கல்லாக்கட்டிலான்னு டேரக்டரும் ப்ரொடியூசரும் நினச்சிருப்பாங்க போல இருக்கு. பில்டப் தான் படம். 3 மணி நேரம் 20 நிமிஷம் பில்டப். ஸ்க்ரீன் பேல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் டேரக்டர். சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பே சாங்ஸ்லாம் 2 சாங் நல்லாயிருக்கு. அதாவது கிஸ்ஸு சாங்கும் புஷ்பராஜ் அந்த சாங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாம்சி பண்ணியிருக்காரு. தெரிக்க விட்டாருங்க அந்த படத்தில். அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுன் இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை கொண்டு போகிறது அல்லு அர்ஜுனும் ஃபகத் ஃபாசிலும் தான். அவங்க இல்லைன்னா அந்த கதை ஒன்றுத்துக்குமே ஆயிருக்காது. அந்த படம் அல்லு அர்ஜுன் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். அதே மாதிரி ராஷ்மிகா வழக்கம் போல் அவங்க கிளாமரோட தான் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் அவரோட ஆக்டிங் வில்லத்தனம் சொல்லவே முடியாது. புஷ்பா 1லேயே வில்லத்தனத்தை வேறு லெவலில் காட்டியிருந்தார். 2லேயும் அவரை வச்சு தான் அந்த கதையை நடக்குதுனால என்ஜாய் பண்ணுற சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது இந்த படத்தில். ஃபைட் சீனெல்லாம் வேறு லெவல் தெருக்கி விட்டாங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஃபைட் சீனுக்கெல்லாம் அந்தளவுக்கு தெருக்கி விட்டாங்க. அந்த லேடி கட்டப்பில் வராரு பாருங்க, அந்த ஐயோ மிரட்டி விட்டார் அல்லு அர்ஜுன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமாராகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு டைம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான்.